சேட்டைம்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹொபிகை எழுதிய புழுதி குருநாவலின் பாகம் 7. இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புழுதி தொடர்கிறது. அத்தியாயம் 16. நான் அன்போடு ஒட்டிக்கொள்ள முடிவு செய்துள்ளேன். வெறுப்பு என்பது தாங்க முடியாத ஒரு சுமை. மார்ட்டின் லூதர் கிங். என்னுடைய பள்ளி படிப்பு முடிந்தபோது உயர்தரம் முடித்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியிருந்தேன். பேராதனை பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு அனுமதி கிடைத்திருந்த போதும் அப்போதைய நாட்டுச் சூழல் காரணமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் என்னுடைய பல்கலைக்கழக படிப்பு நிறைவுற்றது. இடைப்பட்ட காலத்தில் தான் எனது நண்பன் கோமகன் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து விதையாகியிருந்தான். மற்ற இருவரின் முடிவையே சீராளனம் எடுத்திருந்தான். அந்த நேரங்களில் அடிக்கடி என்னாலும் வன்னிக்கு சென்று வர முடியவில்லை. அப்பம்மா என்னில் வைத்திருந்த அதிக அக்கறையும் பாசமும் கூட ஒரு தடையாகிவிட்டிருந்தது. அப்பப்போ வீட்டிற்கு கடிதம் எழுதுவதோடு சரி, என்னுடைய வாழ்க்கை முறையும் இங்குள்ள நண்பர்கள் உறவுகள் என மாறிவிட்டிருந்தது. ஆனாலும் மனதின் ஓரத்தில் என் மண்ணுக்காக, அந்த கிராம மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை மட்டும் தீயாய் எரிந்து கொண்டிருந்தது. பல்கலைக்கழக படிப்பை முடித்த காலத்தில் வன்னியில் இறுதி யுத்தம் முனைப்பு பெற்றிருந்தது. அந்த நாட்களில் சித்தப்பா என்னை வெளிநாடு எடுக்கும் முயற்சியில் இருந்தார். அப்பம்மாவை விட்டு போக முடியாதென நான் தான் மறுத்து கொண்டிருந்தேன். அந்த யுத்த நாட்களில் தான் அந்த கோரமான துயரமும் நடந்து முடிந்து விட்டிருந்தது. கடைசி நாட்களில் அண்ணாவும் அவர்களுடன் இருக்கவில்லை. களத்தில் நின்றான். அதே களத்தில் ஆரணி வீரச்சாவு அடைந்த போது தான் மனதிற்குள் கதறி அழுததையும் துடித்ததையும் பின்னர் சொல்லி அழுதான். அன்று மே மாதம் 10ஆம் தேதி என் வாழ்வில் மறக்க முடியாத நாள். அந்த நாளில் தான் எறிகணை வீச்சில் எமது முள்ளிவாய்க்கால் மண்ணிலேயே எனது அம்மாவும் அப்பாவும் ஒன்றாகவே பலியாகிவிட்டிருந்தனர். தங்கை மட்டும் ஓலமிட்டு அழுதபடி தனியாக இருந்ததாக அண்ணாவுக்கு யாரோ தகவல் சொல்ல ஓடி வந்தவன் கதறி அழுது தீர்த்திருக்கிறான். எல்லா துக்கத்தையும் அன்றுதான் கொட்டி தீர்த்திருக்கிறான். அதன் பிறகு பெரிய மாமா அவனை எங்கும் போக விடவில்லை. தங்கச்சியும் அவனை விட்டு விலகாமல் அழுது கொண்டிருக்க அவளோடு இருந்து விட்டான். என் பெற்றவர்கள் இறந்த விடயம் கூட எனக்கோ அப்பம்மாவிற்கோ தெரியாது. யுத்தம் முடிவிட்ட பின்னர் நானும் அப்பம்மாவும் முகாமில் போய் பார்ப்போம் என ஆயத்தம் செய்த போதுதான் யார் மூலமாகவோ அண்ணாதான் விடயத்தை அறிவித்திருந்தான். அதை நினைத்த போது இப்போதும் எனது உடல் ஒரு கணம் குலுங்கிச் சரிகிறது. அண்ணாவின் நண்பன் ஒருவரின் உறவினர் தான் வந்து விடயத்தை எங்களுக்கு சொன்னார். கேட்டவுடனே அப்பம்மா மயங்கிவிட்டார். பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் ஓடி வந்துதான் உடனடியாக வைத்தியரை வர வைத்தனர். நானோ சுரணையற்றவன் போல சுவரில் சாய்ந்தபடி அப்படியே இருந்து விட்டேன். நீண்ட மூச்சொன்றை எடுத்து என்னை ஆசுவாசப்படுத்தினேன். என் கண்ணில் வழிந்த கண்ணீரை சுண்டிவிட்டு கொண்டேன். இதயம் இப்போது ஒரு முறை நொறுங்கி போனது. இறுதியாக ஒரு முறையேனும் அவர்களை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் என் மனதில் தீயாய் எரிந்து கொண்டே இருக்கிறது. முட்கம்பி வேலிக்குள் என் அண்ணனையும் தங்கச்சியையும் மாமா குடும்பத்தினருடன் கண்டபோது எனக்கு ஏற்பட்ட துயரத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அதுதான் நான் முகாமிற்கு சென்ற கடைசியும் முதலுமான நாள். பணத்தை கொட்டி சித்தப்பா அண்ணாவையும் தங்கச்சியையும் வெளியே கொண்டு வந்துவிட எங்கள் மூவரையும் அப்பம்மாவையும் சேர்த்து இந்தியாவுக்கு எடுத்து விட்டிருந்தார் சித்தப்பா. அத்தியாயம் 17. உண்மைகளும் ரோஜாக்களும் அவைகளை சுற்றி முட்களை கொண்டுள்ளன. ஹென்றி டேவிட் தேரே. அப்படியே நான் அமெரிக்காவிற்கும் அண்ணாவும் தங்கச்சியும் லண்டனுக்கும் போய்விட்டோம். காலங்கள் ஓடிவிட்டன. எங்கள் வாழ்விடம் பற்றிய நினைப்பு அடிக்கடி தலை தூக்கிய போதும் கூடவே வரும் அம்மாவின் நினைவு, அப்பாவின் ஞாபகம் இவற்றை தவிர்க்க நினைத்து ஊர் பற்றிய எண்ணங்களையே நான் நினைப்பதில்லை. மன ஆழத்தில் அப்பிக்கிடந்த அப்பா அம்மாவின் நினைவுகள் மேலெழுவதை நான் விரும்புவதே இல்லை. அந்த இழப்பை அறிந்த நாளில் இப்படி ஒரு பயம், வேதனை, வலி இவையெல்லாம் மனதில் திரண்டு மேல் வயிற்றுக்கும் கீழ் வயிற்றுக்குமாக உருண்டு கொண்டிருந்ததே. அந்த துன்ப நிலை இன்னும் என்னை விட்டு அகலவில்லை. அந்த செய்தி பொய்யாகாதா என்ற நினைப்பில் நான் தவிக்காத நாளும் இல்லை. கடைசியாய் அப்பா என்ன நினைத்தாரோ, அம்மா என்ன நினைத்தாவோ என்ற நினைப்பை தடுக்க முடியாமல் பல மாதங்களாக ஒரு பைத்தியக்காரனைப் போல நான் தவித்திருக்கிறேன். அண்ணா அடிக்கடி சொல்லுவான், அப்பாவும் அம்மாவும் உன்னைத்தானடா அன்பு நினைச்சிருப்பாங்க என. அவன் சொல்லும் போதெல்லாம் நான் செத்து மீண்டது யாருக்கு புரியும்? 2 வருடங்கள் கடந்த பின்பு உளவியல் வைத்தியரான எனது நண்பன் தான் அந்த வலியிலிருந்து, அந்த மன அழுத்தத்திலிருந்து என்னை சற்று மீட்டு கொண்டு வந்தான். என் மனநிலை தாங்க முடியாத அந்த துயரம் இவையெல்லாம் சேர்த்து என் ஊரை பற்றி என்னை நினைக்க விடாமல் செய்துவிட்டது. நான் மறக்க நினைத்த அந்த வாழ்க்கையின் நாட்கள், என் வாழ்வின் அந்த அத்தியாயத்திற்குள் மதுவந்தியும் மாமாவின் வீடும் அம்மாவின் உறவுகளும் அடங்கியிருந்தனர். அண்ணா எல்லாரோடும் கதைத்து கொள்ளுவான். தேவையான உதவிகளையும் செய்திருந்தான். ஊரில் கோழிப்பண்ணை, கணனி நிலையம், பொதி செய்யும் தொழிற்சாலை என பலவற்றை அண்ணாவே முன்னின்று பல பேரை இணைத்து ஆரம்பித்து வைத்தான். நானும் காசை கொடுத்தேனே தவிர வேறு எதை பற்றியும் அறிய விரும்பவில்லை. எனது நிலையை உணர்ந்து அண்ணாவோ தங்கச்சியோ கூட எதுவும் சொல்வதும் இல்லை.
சித்தப்பாவின் திருமணம் மிக எளிமையாக இந்தியாவில் நடந்தபோது அண்ணனும் தங்கச்சியும் போய்விட்டு வந்தனர். நான் மட்டும் போகவில்லை. நண்பர்களோடு பிரான்ஸ் போய்விட்டேன். சித்தப்பா என்னை நன்றாக புரிந்து கொண்டவர் என்பதால் அவர் எதுவும் சொல்லவில்லை. சித்திக்கு கொஞ்சம் வருத்தம்தான். ஆனால் சித்திக்கு எங்கள் மூவரின் மீதும் அதிக அன்பும் அக்கறையும். சித்தி வந்த பிறகுதான் இன்னொரு சுபகாரியம் பேசி முடித்து நடத்தி வைத்தார். பெரிய மாமியின் மகளோடு அண்ணனின் திருமணம் மற்றொரு மகிழ்ச்சியான விடயமாக நடந்தது. அண்ணனுக்கு சின்ன வயது முதல் ஆரணியை பிடித்திருந்தது. காலத்தின் கட்டாயம். களமுனையில் ஆரணி விதையாகி இருந்தாள். அண்ணனின் அறையில் பெரிய அளவில் புறமிடப்பட்டு ஆரணியின் படம் மாட்டப்பட்டிருந்தது. ஆனால் பெரிய அத்தையின் மகள் வீணாவை திருமணம் பேசிய போது அவனால் மறுக்க முடியவில்லை. பேசியது சித்தப்பாவும் சித்தியும். சித்தி எங்கள் மீது உண்மையில் ஒரு தாயின் பரிவையும் அக்கறையையும் தான் காட்டுவதுண்டு. அந்த அன்பிற்கு கட்டுப்பட்டு அண்ணா சம்மதம் சொல்லிவிட்டான். ஆனால் சிறு வயதிலேயே வெளிநாடு போய்விட்ட போதும் வீணா தேசப்பற்றும் இன உணர்வும் அதிகம் கொண்ட பெண். வைத்தியராக தொழில் புரிந்தாலும் தன் நேரங்களை வீணை செலவழிக்காத பல விடயங்களை எழுத்து வடிவில் வெளிப்படுத்துவதுடன் தன்னை ஒத்த இளையோருடன் இணைந்து தாயக வாழ் உறவுகளுக்கு பல செயற்றிட்டங்களை செய்து கொண்டிருந்தாள். அதனாலும் அண்ணாவுக்கு வீணாவை பிடித்திருக்கலாம். இப்போது வரை ஆரணியின் பெரிய படம் அப்படியேதான் அவனது அறையில் இருக்கிறது. அந்த புனிதமான காதலை வீணாவால் புரிந்து கொள்ள முடிந்ததே மிக அழகான விடயம் என நான் நினைக்கிறேன். அத்தியாயம் 18. நீ பொய் சொன்னதில் எனக்கு வருத்தமில்லை. இனிமேல் என்னால் உன்னை நம்ப முடியாது என்றுதான் எனக்கு வருத்தம். ஃப்ரெட்ரிக் நீட்சே. மரம் தன் இலைகளை உதிர்த்து விடுவது போல நான் மீட்டி பார்த்த என் நினைவுகள் கீழிறங்காமல் எனக்குள்ளேயே வியாபித்து நின்றன. ஆனாலும் ஏதோ ஒரு ஆசுவாசம் என் உள்ளே. இதுவரை தீயை தொட்ட ஈயைப் போல தள்ளி நின்ற நினைவுகள் இன்று பூவை மொய்க்கும் பண்டு போல ரீங்காரமிட்டன. அந்த படம் பார்த்த நாளில்தான் நான் மதுவந்தியை கடைசியாக பார்த்தது. அதிலும் கடைசி படமான புதுக்கவிதை படம் போடும்போது அநேகமானவர்கள் நித்திரையாகிவிட்டிருந்தனர். மதுவந்தி ஒரு படப்பைத்தியம். எத்தனை படம் போட்டாலும் விழித்திருந்து பார்ப்பாள். நான் இடையில் 2 படத்திற்கு தூங்கி எழுந்து விட்டிருந்தேன். புதுக்கவிதை முடியும் வரை அவள் விழிகளால் எனக்கு ஒரு புதுக்கவிதை சொல்லி கொண்டிருந்தாள். நானும் பார்த்தும் பாராதது போல இருந்து விட்டேன். அப்பம்மாவுடன் சென்ற பிறகு அவளை பற்றிய நினைவுகளே எனக்குள் தூரமாகி இருந்தன. ஆனால் இன்று வரை என்னை சுமந்து கொண்டு அவள் வாழ்ந்து கொண்டிருப்பது சில நாட்களின் முன்னர் தான் எனக்கு தெரிய வந்தது. மதுவந்தி என் அப்பா அம்மாவிற்கு மிகவும் பிடித்த மருமகள். ஆரணி அவளது தங்கைகள் என எல்லோரையும் பிடிக்கும் என்றாலும் அம்மாவைப் போல சாயல் கொண்ட மதுவந்தியை அம்மாவிற்கும் அதே காரணத்தால் அப்பாவிற்கும் என நிறையவே பிடிக்கும். அப்பாவிடம் அவள் செல்லம் கொஞ்சும் போது எங்களுக்கு எரிச்சல் வரும். என்ன செய்வதென அமைதி காத்தாலும் தங்கை குயிலி சண்டைக்கு போய் விடுவாள். அவள் போகாவிட்டாலும் அண்ணன் அவளுக்கு உருவேற்றி விட்டு விடுவான். ஆழ்ந்த ஒரு மூச்சை இழுத்து விட்டபடி இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தேன். ஏதோ தவறு செய்து விட்டது போல மனம் அடித்து கொண்டது. சில நாட்களுக்கு முன்னர் அலைபேசி வழியாக அண்ணா சொன்ன விடயம் என் நினைவில் வந்து நின்றது. அன்பு, இதுவரைக்கும் நானும் இதையும் கதைக்கக்கூடாண்டு தான் உன்னிட்ட ஒன்றும் கேட்கல. மதுவந்தியை பற்றி நீ என்ன யோசிக்கிறாய்? அவள் இப்போ வரைக்கும் கல்யாணம் செய்யலை. உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறாளோ எனக்கு தெரியல. ஆனால் எங்களுடைய அம்மா அப்பாட இறப்புக்கு பிறகு அவள் அமைதியாகிவிட்டாள் என்று சின்னம்மா சொன்னவர். ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் பிரதம ஆசிரியராக வேலை செய்கிறதாகவும் அறிஞ்ச நான். எத்தனையோ சம்பந்தம் வந்தும் ஒன்றையும் வேண்டாம் என்று சொல்லி போட்டாளாம். கடைசியில் மாமா கட்டாயப்படுத்தினதில் புல்லு மருந்து எடுத்து கையில் வச்சு கொண்டு நான் சாக விரும்பல. வீரம் நிறைஞ்ச இந்த மண்ணில் கோழையா நான் சாக விரும்பல. என்னை அதுக்கு தள்ளி போடாதேங்க உண்டு கண்டிப்பாக சொன்னவள் என்று பெரிய மாமா சொன்னவர். ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாய் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான். என்னை பொறுத்தவரை அந்த சிறு வயது நினைவுகளோடு அவளுடைய அத்தியாயம் அழிந்து விட்டிருந்தது. அப்படித்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். என்னத்தான் மனசில் நினைச்சு கொண்டிருக்கிறாள் என்று சொன்னவளாமே ஆர்வமாக கேட்டேன். அதுதானே பெரிய பிரச்சனை. சொன்னாலும் பரவாயில்லையே. ஒருத்தரட்டையும் ஒன்றும் கதைக்காமல் இறுகின மாதிரி இருக்கிறாளா? சின்ன மாமாவும் மாமியும் கலங்கி அழுதவையாள். மனசில் உள்ளதை சொல்ல நடியண்டும் என்ன விதப்பட்டும் உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறமென்றும் மாமி கேட்டும் அவள் வாயை திறக்க இல்லையா. கோபத்தில் மாமி அடித்து போட்டாவா. அண்ணா சொன்னதும் என் மனம் ஒரு தரம் பதறியது உண்மை. ஏன் அடித்தவா? அவளை என்ன சின்ன பிள்ளையே? என்னையும் அறியாது விரைந்து எழுந்து விட்டேன். அண்ணா நேரில் நின்றிருந்தால் என்னை விசித்திரமாக பார்த்திருப்பான். நல்ல வேளை அவனும் நானும் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.